விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு கடை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். சிவகாசி புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பட்டாசு கடை ஒன்றில் மினி வேனில் பட்டாசுகளை ஏற்றும் போது உராய்வின் காரணமாக திடீரென்று தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதில் பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறின. இந்த விபத்தில் மினி வேன் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீ அருகில் இருந்த ஸ்கேனிங் மையத்திற்கும் பரவியதால் அங்கு இருந்த 9 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீயால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் தீயில் கருகி சாம்பலாகின. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஒரு பட்டாசு கடையில் ரோடு ஆட்டோவில் சரக்கு இறக்கும்போது தீப்பட்டனால அது பக்கத்தில் இருந்த பட்டாசு கடை, அது பக்கத்தில் இருந்த 2-3 வாகனங்கள், அந்த வாகனங்கள்லையும் பட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் சென்டர் ஒன்று இருக்குது. அது சிவகாசியில் இருக்க அனைத்து மருத்துவமனையிலேருந்து அங்கே தான் ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. அந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கள் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் ஒரு 10 பேர் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க 10-50 பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அப்படி தீப்பிடினால யாராலும் பொதுமக்கள் அங்கே எடுத்து போக முடியல. தீயணைப்பு துறையினர் உடனே வந்துட்டாங்க, காவல்துறையினர் வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வசதி எல்லாருமே வந்துருச்சு. பொதுமக்கள் உதவியோட பின்பக்க கதவை உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வெளியே எடுத்திருக்கோம். வெளியில் இன்னும் இந்த மண்பக்க வழியில் யாரையும் உள்ளே போக முடியாத அளவுக்கு பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் மாறி தீ பரவிக்கிட்டே வந்துட்டு இருக்கனால தீயணைப்பு துறையினரும் 4-5 வாகனங்கள் வச்சு அணைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சுமார் 1:30 மணி அளவில் அந்த பட்டாசு கடையிலிருந்து பட்டாசு வெளியே இருக்கின்ற டாடா ஏஎஸ் வெஹிக்கிளுக்கு மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது அதன் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக மேற்படி அந்த வண்டி தீப்பிடித்து அந்த வண்டியினுடைய ஏற்பட்ட தீ பக்கத்தில் இருந்த பட்டாசு கடைக்கும் பரவி அது தீ அதுக்கு அருகில் இருந்த தேவகி ஸ்கேன் சென்டர் என்ற ஸ்கேன் சென்டர் வரை பரவியது. தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினரும் அதே சமயத்தில் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமும் உடனடியாக வந்து மேற்படி தீயை அணைத்தோம். அதேபோல் அந்த தேவகி ஸ்கேன் சென்டரில் கிட்டத்தட்ட 40 பேர் உள்ளே புகை மூட்டத்தில் சிக்கியிருந்தவர்களை பின்னாடி இருந்த ஜன்னலை உடைத்து அவர்களை உடனடியாக காப்பாற்றி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். அதில் கிட்டத்தட்ட 8 பேர் அந்த சஃபகேஷன் காரணமாக இறந்துள்ளனர்.